வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆட்டிறைச்சி கறிக்கு முருங்கங்காய் போட்டு எப்படி செய்கிறது என்று தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமானது, ஆனால் அருமையாக இருக்கும். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ முதலாவது நாங்கள் குக்கரில் இறைச்சி அவிய வைக்கலாம். இப்போ இந்த குக்கர் பாத்திரத்தில் 1700 கிராம் இறைச்சியை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக 2.5 டேபிள் ஸ்பூன் இதில் நான் கொஞ்சத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த கறிக்கு மொத்தமாக தேவையான வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வெங்காயம். அதை நான் நீளமாக வெட்டிக்கிறேன். அதில் கொஞ்சத்தை இந்த இறைச்சியோட சேர்த்துக்கிறேன். 6 பச்சை மிளகாய் அதில் கொஞ்சத்தை இந்த இறைச்சியோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இறைச்சி அவியறதுக்கு தேவையான தண்ணி இறைச்சி மட்டத்துக்கே விட்டுடலாம். அதிகமாக விட்டால் பொங்கி ஊற்றும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கர் பாத்திரத்தில் மூடியை போட்டு மூடிடலாம். விசிலை நீங்கள் உடனே போடாதீங்க. ஆவி மேலே வந்த பிறகு விசிலை போடுங்க. இப்போ நாங்கள் அடுப்பு ஆன் பண்ணி 6 விசிலுக்கு அவிய விட்டுடலாம். இப்போ நாங்கள் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. வெட்டிய தக்காளி 3 அதையும் மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி திருவிய தேங்காய் அதையும் சேர்த்து இப்போ நாங்கள் மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ நான் இந்த கறியில் சேர்த்துக்கிறதுக்கு 5 முருங்கங்காய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் கறிக்கு தாளிக்கலாம். ஒரு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் 4 மேசைக்கரண்டி சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் 2 அன்னாசிப்பூ, 2 பட்டைத்துண்டு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் எஞ்சி இருக்கிற பச்சை மிளகாய், வெட்டிய வெங்காயம் எல்லாத்தையும் நாங்கள் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளினையில் 3 அளவுக்கு உருவின கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த கறிக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு நச்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கி கொள்ளுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். மொத்தமாக இதுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துனாங்க. அதில் கொஞ்சம் நாங்கள் இறைச்சியில் சேர்த்துட்டோம். மிச்சத்தை இதில் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். இதில் நாங்கள் மசாலாக்களை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நாங்கள் கலந்து விட்டு 30 செகண்டுக்கு இதை இந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் வறுத்து கொள்ளலாம். பாருங்க, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்தேன்னா அதில் கொஞ்சம் தண்ணியை இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தக்காளி விழுதை இந்த கறியில் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் மீதியான தண்ணியையும் மிக்சி கப்பை கழுவி அதையும் இந்த கறியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பார்த்து போடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் நெருப்பில் நாங்கள் கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் நல்லா ஒரு விசை கலந்து விடலாம். இப்போ ஏற்கனவே நான் வெட்டி கழுவி வச்சுருக்கிற இந்த முருங்கங்காயம் இந்த குழம்புல சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு விசை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் நாங்கள் அவிய விடலாம். பாருங்கள், இப்போ இறைச்சி 6 விசில் ப்ரெஷரும் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த தண்ணியும் இறைச்சியையும் இப்போ குழம்புல சேர்த்துடலாம்.
பாருங்கள், இறைச்சி வந்து நல்ல பூ போல் அவிஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் நெருப்பில் இதை கொதிக்க விடலாம். பாருங்கள், 15 நிமிஷமாச்சு. கறி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நான் வெட்டி வச்சிருக்கிற மல்லி இலையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நாங்கள் இப்படியே திறந்தபடியே வத்த விடலாம் கறியை. பாருங்கள், கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நாங்கள் வந்து அடுப்பு அணைச்சிட்டு இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, அருமையான வித்தியாசமான முருக்கங்காய் போட்ட ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த கறியை நீங்கள் உங்க வீடுகளில் செய்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்களை உடனுக்குடன் பார்ப்பதற்கு தனுஷ் குஷினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தனு.